5. லாயர் லக்ஷ்மி மேடமா? என்ன 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க? அபி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கமா லட்சுமி. சரி அபி, வந்த வேலையை ஆரம்பிப்போமா? சரிங்க அத்தை. இவங்க டெல்லியில சுப்ரீம் கோர்ட் லாயர். பேரு லக்ஷ்மி. மோஸ்ட் வாண்டட் லாயர் இன் இந்தியா. லாயர் லட்சுமி மேடம் அவங்க போச்சு. என்ன ஸ்ரீஜா, நடக்கிறதையெல்லாம் பாத்துட்டு இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல ஸ்ரீஜா, சீனே மாற போகுதுன்னு. அது இதுதான். இனி நடக்க போறதையும் பாரு. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், நான் ரொம்ப பில்டப் பண்றேன்னு சொன்னீங்களே, இப்பதான் ஒரிஜினல் பில்டப்பே ஆரம்பிக்க போகுது. லக்ஷ்மி அத்தை, இனி வக்கீல் கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் நீங்களே பேசிக்கோங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஒரே ஒரு வாரம் தாங்க, அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அப்புறமா வரேன் அத்தை. நானும் சஞ்சீவும் சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வரோம். அப்ப நான் போயிட்டு வரேன். நான் ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு வந்தேன். அபி கால் பண்ணதும் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு 1/2 hourல கோர்ட்ல ஒரு ஹியரிங் இருக்கு. இப்ப போனாதான் சரியா இருக்கும். சரியா? நான் இன்னொரு நாளைக்கு வரேன். வரேன் அபி. அபி. சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ். லக்ஷ்மி அம்மாக்கு நீ எப்போ ஃபோன் பண்ண? அது நம்ம வீடு ஜப்தி ஆக போற அடுத்த நிமிஷமே கால் பண்ணேன். அத்தை, இங்க வர அவசரத்துல பாப்பாவை மல்லிகா அக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நான் போய் பாப்பாக்கு பால் கொடுக்கணும். அதனால நாங்களும் கிளம்புறோம் அத்தை. சஞ்சீவ், வீட்டுக்கு போனதும் பாப்பா பத்தின விஷயத்த சொல்லிடு. அத்தை, உங்க பொண்ணு ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுங்க. இது ஆரம்பம் தான். இனிமேதான் பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய சம்பவமா? என்ன சொல்றா இவ? இந்த வீட்டை விட்டு இவங்களை விரட்ட போறோம்னு நினைச்சு ரொம்ப ஓவரா பேசிட்டோமே. இனிமே நம்ம இந்த வீட்ல எப்படி தங்கறதுன்னு தெரியலையே. வா சஞ்சீவ். வீடு ஜப்தி ஆக போறது தெரிஞ்சு அந்த அபியே சாவான்னு நினைச்சா கடைசியில ஏன் பிளான் சொதப்பிருச்சு. ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ண முடியல. அம்மா தான் கால் பண்றாங்க. சொல்லுமா. என்ன ஸ்ரீஜா இது? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இன்னைக்கு அந்த வீடு ஜப்தியாகி சீதா, எங்க அண்ணன், அந்த மைதா மாவு எல்லாரும் நடு தெருவுல நிப்பாங்க. அத பார்த்து தாங்க முடியாம அந்த அபி சாவான்னு பார்த்தா
விஷயம் தெரிஞ்சு பத்திரகாளி மாதிரி இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாடி. பத்தாததுக்கு அந்த லக்ஷ்மிய வேற அங்க கூட்டிட்டு வந்துட்டா. அபியும் லக்ஷ்மியும் சேர்ந்து போட்ட போடுல நீ அனுப்பின அந்த வக்கீலும் அந்த போலீஸும் பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாங்கடி. மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்கின கதையா உன்னை நம்பி நானும் சீதா கிட்டையும் எங்க அண்ணன் கிட்டையும் என்னென்னமோ சண்டை போட்டு ஓவரா வேற பேசிட்டேன். நான் பேசின பேச்சுக்கு இனி அவங்களா என்ன சேர்த்துக்க போறாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா சேர்த்துக்கவே மாட்டாங்க. இங்க பாருமா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இனி நீ பாக்குறதுக்கு என்னடி இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. இதுவரைக்கும் எங்க அண்ணனோட சொத்துக்கு வாரிசு இல்ல, இஷ்டத்துக்கு எங்க அண்ணன் சொத்து மேல கேஸ போட்டு அவரோட சொத்து கம்பெனி எல்லாத்தையும் முடக்கி அபிக்கு உதவ முடியாதபடி பண்ண. இப்போ வீடு ஜப்தியாகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா இனிமே அப்படி பண்ண முடியாதுடி. அதான் வாரிசு வந்துடுச்சே. வக்கீல் சொன்னதை நீ மறந்துட்டியா? தாத்தா சொத்து பேத்திக்கு தாண்டி சொந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் சொத்து மொத்தமும் அபி குழந்தைக்கு தான் போய் சேரும். அதுதாண்டி ஒரே வாரிசு. இனி அந்த சொத்து மேல நீ போட்ட கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நாம ஆசைப்பட்டபடி எங்க அண்ணன் சொத்து இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் அந்த அபி குழந்தைக்கு தான். மொத்த சொத்தையும் எப்ப நான் மடக்கி டேக் ஓவர் பண்ணனும் அப்பவே அந்த சொத்தெல்லாம் ஏன் சொத்தாயிடுச்சு. ஏன் சொத்து என் கைய விட்டு போக நான் விட மாட்டேன். தடுப்பேன். அதை தடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய் ஸ்ரீஜா, என்னடி பண்ண போற? ஆமா, அந்த அபி குழந்தைய கொல்ல போறேன். என்னது? அபி குழந்தைய கொல்ல போறியா? ஏய் என்னடி ஸ்ரீஜா சொல்ற? ஆமா, அபி குழந்தைய கொல்ல போறோம். உங்க குழந்தை திரும்ப கிடைச்ச விஷயத்த உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடாதீங்க. நர்வ் சிஸ்டம் ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி அபிக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னா அத அவங்களால தாங்கிக்க முடியாது. அபி தான் கிட்ட இருக்கிறது தான் குழந்தைன்னு தெரிஞ்சதும் அவ வீட்டுக்கு போய் பாக்கும்போது அந்த குழந்தை இருக்காது. வேண்டாம் ஸ்ரீஜா, ஏற்கனவே நம்ம தப்பு மேல தப்பு பண்ணி நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேலும் இன்னொரு தப்பு வேண்டாண்டி. மாட்டினா நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அபி வாழ்க்கைய நிம்மதி இல்லாம ஆக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக என் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த அபிய நான் ஜெயிச்சே தீருவேன். ஏய் வேண்டாம், சொன்னா கேளுடி ஸ்ரீஜா. என்ன சஞ்சீவ் அப்படி பாக்குற? அம்மா சொன்ன மாதிரி உண்மையாவே நீ குலசாமி தான். சரியான நேரத்துல வந்து வீடு ஜப்தி ஆகாம தடுத்து காப்பாத்திட்ட. சஞ்சீவ், நீ சொல்ற மாதிரி நான் கொலசாமி எல்லாம் இல்ல, பூசாரி. ஆமா சஞ்சீவ், நம்ம வீடுங்கிற கோயில பாதுகாக்கிற பூசாரி. நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எதுவுமே ஆகாம நான் பாத்துப்பேன். இப்ப அபி கிட்ட சொல்லிட வேண்டியதான். அபி, சொல்லு சஞ்சீவ். இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லு. சஞ்சீவ், யார் இவங்க? பாப்பாவை இவங்க தூக்கி வச்சிருக்காங்க.
அவங்க பாப்பாவை கடத்த வந்திருக்காங்க. சஞ்சீவ், இதுதான் ஜான்சி மேடம் சொன்ன பிரச்சனையா? ஆமா அபி. சஞ்சீவ், மங்காவோட பாப்பாக்கு பிரச்சனை பண்ணவங்கள பிடிச்சாச்சுன்னு சொன்ன. அது இவங்க வேற அவங்க வேற அபி. வேற ஆளுங்களா? அப்போ இவங்களா யாரு? அத நானே சொல்றேன். குழந்தைய கடத்த சொல்லி எங்களை அனுப்புனது ஸ்ரீஜா மேடம் தான். அவ எதுக்கு மங்கா குழந்தைய கடத்தணும்? என்ன அபி, இது கூட தெரியாதா? என்ன சஞ்சீவ், உன் வைஃபு கிட்ட எதுவுமே சொல்லலையா? ஸ்ரீஜா மேடம் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் குழந்தைய தூக்க ட்ரை பண்ணது எல்லா பிளானுக்கு பின்னாடியும் அவங்க தான் இருக்காங்க. உனக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு கூட அவங்க தான் காரணம். ஸ்ரீஜாவா? ஏன் சஞ்சீவ் அவ இதெல்லாம் பண்ணணும்? நான் சொல்றேன் அபி, அதுக்கு முன்னாடி நான் இவனுங்களை எல்லாம் பொழந்துட்டு வந்து சொல்றேன். ஏய், பாப்பா திரும்ப வீட்டுக்குள்ள போகணும், இல்ல 3 பேரும் இங்கே புணமாயிடுவீங்க. அப்படியா? அதையும் பார்க்கலாமே. அபி எந்திரி அபி. அபி அபி எந்திரி அபி. அபி 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 எந்திரி அபி. அபி, அபி, என்னப்பாச்சு? அபி எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது சஞ்சீவ். என்னால வலி தாங்க முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாப்பாவை விட்டுறாத சஞ்சீவ். அபி அபி கண்ண தொற அபி. அபி கண்ண தொற அபி. டேய் வாங்கடா. அபி இங்க பாரு அபி. அபி பாப்பாவை காப்பாத்து சஞ்சீவ். அபி கண்ண மூடாத அபி. அபி கண்ண மூடாத. நீ கான்ஷியஸ்ல தான் இருக்க அபி. அபி அன்கான்ஷியஸ்ல போயிட்டேன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும் அபி. எழுந்துரு அபி. அபி அபி இங்க பாரு, நான் ஆட்டோல வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல அபி. நான் இப்ப சொல்றேன் கண்ண தொற அபி. நான் சொல்றத கேளு. அப்படியா? அது நம்ம பாப்பாவா சஞ்சீவ்? ஆமா அபி, அது உன்னோட பாப்பா தான். நீ 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பாப்பா. பாப்பா இப்ப நமக்கு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? எனக்கு அப்படியே தலைக்கால் புரியாம நம்ம பாப்பாவை எடுத்து நான் அப்படியே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். அபி அபி என்னாச்சு மறுபடியும்?
அனுப்புன ரவுடிங்க அபி குழந்தைய கடத்தி கொன்னானுங்களா இல்லையான்னு தெரியலையே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டானுங்க. என்ன ஆயிருக்கும்? என்ன ஸ்ரீஜா, என் குழந்தையும் நானும் செத்து போன்னு நினைச்சல. இப்போ நாங்க உயிரோட ஒன்னா வந்திருக்கிறது உனக்கு ஷாக்கா இருக்கும்ல? நியாயமும் தர்மமும் என்னைக்குமே தோக்காதிரி. என் விஷயத்துல அது நிரூபணம் ஆயிடுச்சு. நீ என்னையும் என் குழந்தையையும் கொன்னு எங்க எல்லாரையும் பிரிக்கணும்னு நினைச்ச. ஆனா அந்த ஆண்டவன் எங்களை சேர்த்து வச்சுட்டா. ஸ்ரீஜா, இப்போ நான், சஞ்சீவ், என் பாப்பா 3 பேரும் ஒன்னாயிட்டோம். ஆமா, கேக்க மறந்துட்டேன். ஜெயில் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு ஸ்ரீஜா? நல்லா இருக்கா? உன் ட்ரெஸ், நீ செல்லுக்குள்ளலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா இல்லன்னு தான் தோணுது. ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இல்ல ஸ்ரீஜா? அது எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் அத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. உனக்கு நல்ல நேரம், அதான் நீ ஜெயில இருக்க. நீ மட்டும் வெளியே இருந்தன்னு வெய், என் புள்ளைய எப்படி கொல்ல நினைச்சதுக்கு நான் இந்நேரம் உன்னை வெட்டி கொன்னு புதைச்சிருப்பேன். ஹேண்டி, நீ இப்படி தப்பு பண்ணி மாட்டி தானே ஜெயிலுக்கு வந்திருக்க. அப்பவும் உனக்கு புத்தி வரல. ஜெயிலுக்கு வந்தும் திருந்தாம தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கெல்லாம் எத்தனை சூடு போடுறதுரி? எல்லாம் ஏன் தலைவிதி. நீ முத தடவை தப்பு பண்ணும் போதே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். சந்தோஷ் வாழ்க்கை, நம்ம குடும்ப மானம், இதெல்லாம் மனசுல வச்சு. 2வது கேஸ், என் குழந்தைய கடத்தி நீ கொலை பண்ண பார்த்தது. 3வது, போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்க வீட்டை ஜப்தி பண்ண பார்த்தது. இன்னும் நீ பண்ண ஃப்ராட் தனம் எல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா இந்த 3 கேஸ் போதும், நீ ஆயுள் முழுக்க ஜெயில இருக்க. அபி, கோர்ட்ல இருந்து ஜெயிச்சு வந்து இல்ல, நான் ஜெயில இருந்து வெளியே வந்து உன் குடும்பத்தையும் உன் குழந்தையும் சின்ன பின்னமாக்க போறத நீ பார்க்க தாண்டி போற. உன்னால முடிஞ்சதை பாரு. சஞ்சீவ், வா போலாம். போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. உன்னோட கவுண்டிங்க காட்டினல, என்னோட கவுண்டிங்க நான் காட்டுறேன். நீ இங்க இருந்து கிளம்பி வெளியே போன 10வது நிமிஷத்துல உனக்கு ஒரு போன் வரும். அப்ப தெரியும் நான் ஜெயில காலத்துக்கு இருக்க போறேனா இல்ல உன் சஞ்சீவ் இருக்க போறானான்னு. அபி, கோவப்படாத. இவெல்லாம் செத்த பாம்பு. கோபத்துல தான் இயலாமையில எதோ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஸ்ரீஜா, நீ நினைக்கிறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் இப்போ சொல்றேன், நான், சஞ்சீவ், எங்க பாப்பா 3 பேரும் சந்தோஷமா 100 வருஷம் ஒன்னா வாழத்தான் போறோம். அத நீங்க இல்ல, யாராலையும் தடுக்கவே முடியாது. அதையும் பார்த்துடலாமே. அபி, ஆல் தி பெஸ்ட்.
நான் இன்னும் 10 நிமிஷத்துல உன்னோட வாழ்க்கையவே தலைகீழா ஆக்க போறேன். அதை யாராலையுமே தடுக்கவே முடியாது. பார்க்கலாம். வா வா அபி. சஞ்சீவ். கண்டிப்பா நீங்க அதுக்காக எல்லாம் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க சார். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க சார், அந்த விஷயம் என்ன? சொல்லுங்க. அபி ஒரு விஷயமும் இல்ல, தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணாத. அப்புறம் என்கிட்ட அப்படி எல்லாம் பேசாத, இல்லனா நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். என்ன சார் மிரட்டுறீங்களா? ஆமா, மிரட்டுறதா கூட வச்சுக்க அபி. சார், நீங்க இதுவரைக்கும் பார்த்த அபி இப்போ நான் கிடையாது. சஞ்சீவுக்காக அந்த யமனியை எரிச்சு ஜெயிச்சு வந்தவனா. என்ன மிரட்டினா அப்புறம் உங்களுக்கு தான் பிடிச்சு. என்ன அபி, என்கிட்டே பணத்தை கடனை வாங்கி இப்ப என்கிட்டே எதிர்த்து பேசுறியா? விடிஞ்சா உன் சஞ்சீவ் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். மைண்ட் இட், ஓகே? அந்த சீன் எல்லாம் இனிமே இல்ல சார். என்ன அபி, பேச்சுல ரொம்ப திமிரு தெரியுது. எனக்கு எப்பவுமே திமிரு, அகங்காரம், ஆணவம் எல்லாம் துளி கூட கிடையாது. எனக்கு தர்மம், நியாயம், அறம், ஆண்டவன் இவங்க துணையோட நான் எப்பவுமே நம்பிக்கையா பேசுறவ சார். காலம் உங்களை ருத்ரா கூட சேர்த்திருக்கலாம், ஏன் ஸ்ரீஜா கூட சேர்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருக்கலாம். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன அபி, ஏதோ சொல்லிட்டு இருக்க? வர்மா சார், நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க பேசும்போது நான் கேட்டேன்ல. இப்போ நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட இந்த அபிய உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க பேச்ச கேக்காட்டி சஞ்சீவ விடிஞ்சா ஜெயில போட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ சொல்றேன். நாம போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல். அபி, நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க. நீ நினைச்ச உடனே எல்லாம் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. நீயும் சஞ்சீவும் என் கம்பெனில காலத்துக்கு அடிமையா வேலை செஞ்சுதான் ஆகணும். இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா? சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க சார். அபியோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டுருங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள சஞ்சீவ் கட்ட வேண்டிய மீதி 5 கோடி பணம் உங்க வீட்டு வாசல் தேடி வரும். கடனை கட்டிட்டா சஞ்சீவ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால பணத்தை ரெடி பண்ண முடியலனா? முடியாதுங்கிறது இந்த அபியோட அகராதிலே கிடையாது. ஓ, ஏன் அபி, வர்மாவை பொலன்னு பொழந்துட்ட போல. ஆமா, உன்னை கொல்ல பார்த்தா சும்மா விட்டுருவேனா? அந்த மனுஷன் சும்மா இருந்திருக்க மாட்டானே, அவனே ஏதாவது சொல்லிருப்பானே. அவரு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சஞ்சீவ், ஆனா நான் அவர்கிட்ட வேற ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொன்ன? அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டியா? அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கலதான். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொன்ன உடனே அவரு நீங்க 2 பேருமே என்கிட்ட காலத்துக்கும் அடிமையா வேலை செய்யணும்னு சொன்னாரு. அப்படி வேலை செய்ய முடியாதுன்னா கடனை இன்னைக்கே கட்டிருங்கன்னாரு. அப்படியா சொன்னா அந்த ஆளு? அதுக்கு நீ என்ன சொன்ன? கடன் இருந்தா தானே அவர் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவாரு. சஞ்சீவ், அத்தைக்கு கால் பண்ணு. ஏன்? சொல்றேன்ல, கால் பண்ணு சஞ்சீவ். லைன் போகுது. சஞ்சீவ். சொல்லு சஞ்சீவ். அத்தை, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி. இல்லத்த, ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். அத்தை, நீங்க சஞ்சீவ் கடனை அடைக்க உங்க அப்பா கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. நீங்க பணம் கொண்டு வர விஷயம் யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அத்தை? ஏமா கேக்குற? இல்லத்த, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்லுங்களேன். நான் சந்தோஷ் கிட்ட மட்டும்தாம்மா சொன்னேன். அதுவும் கோல்டா எடுத்துட்டு வந்தா
அந்த வர்மா கம்பெனிக்காரங்க வாங்கிப்பாங்களான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன். அத்தை, அதுக்கு சந்தோஷ் என்ன சொன்னாரு? சந்தோஷ் வர்மா கம்பெனில கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னான். என் தம்பி சஞ்சீவ் உங்க கம்பெனில 10 crores கடன் வாங்கியிருக்காரு. ஆமா, நாங்க அந்த கடனை ரீபே பண்ணலாம்னு இருக்கோம். ஆனா எங்க கிட்ட 10 கோடிக்கு கேஷும் கோல்டும் ரெண்டுமே கலந்து இருக்கு. நீங்க கோல்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கோல்டு 24 கேரக்டா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்குவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க எப்ப சார் வந்து லோனை ரீபே பண்ண போறீங்க? எங்க அம்மா ஊர்ல இருந்து பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து உங்க பணத்தை நாங்க கட்டிடுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. அபி, சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் அத்தை. அப்புறம் அபி, அத்தை சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். அது உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஆனா என் மனசு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நமக்கு கடவுள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நம்ம மனசு வழியா தான் சொல்லுவாரு. அத தோணலா கொடுத்துருவாரு. அத மதிக்காம இருந்தாதான் கஷ்டம். அதனால உங்களுக்கு தோன்றத நீங்க தைரியமா சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, ஊர்ல இருந்து எங்க மாமா போன் பண்ணாரு. கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்களாம். ஓ, ஐயா ரொம்ப கவலையா இருக்காருன்னு சொன்னாரு. நானும் ஏன்னு கேட்டேன். அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு போன அந்த மாணிக்கக்கல்ல நினைச்சுதான் ஐயா இப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் மும்மரமா நடந்தாலும் அந்த திருட்டு போன மாணிக்கக்கல்ல தான் நடராஜர் கிரீடத்துல பதிச்சு அதைத்தான் கும்பாபிஷேகத்தப்ப மூலவருக்கு சாத்தணும். ஆனா அது எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குமா. இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அபி. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆமா மேடம், வர்மா இப்போ சஞ்சீவ் கட்ட வேண்டிய 5 கோடி பேலன்ஸ் பணத்தை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள கட்டுறேன்னு வர்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன அபி, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள 5 கோடியை எப்படி நீங்க ரெடி பண்ணுவீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மேடம். அந்த பிளானுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். அதான் உங்களை நான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னோட ஹெல்ப்பா? நான் என்ன பண்ணணும்? நீங்க சூப்பர் பிளான் அபி. உங்களுக்கு போலீஸ் மூளை. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நீ சஞ்சீவுக்கு ஒண்ணுன்னா என்னோட மூளை பல வழியில யோசிக்கும். நான் கேட்ட ஹெல்ப்ப நீங்க எனக்கு பண்ணணும். இது ஹெல்ப் இல்ல அபி, இட்ஸ் மை டியூட்டி. நான் கண்டிப்பா பண்றேன். ஜான்சி மேடம், ஸ்ரீஜா நாளைக்கு ஜாமீன்ல வர என்ன வேணாலும் பிளான் பண்ணுவா. அவ என்ன பண்ணாலும் அவ பிளான் எல்லாம் தோத்து போகணும். ஸ்ரீஜா ஜாமீன்ல வெளியே வராம நீங்க தான் மேடம் தடுக்கணும். அதுக்கான வேலையெல்லாம் நான் எப்போ பண்ணிட்டேன் அபி. போலீஸ கொலை பண்ண பார்த்தவளுக்கு எந்த கோர்ட்டும் ஜாமீன் கொடுக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜாவுக்கே தெரியாம அவ லைஃப் லாங் ஜெயிலே இருக்க என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நான் பண்ணிட்டேன். நாளைக்கு அவளோட கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நான் கோர்ட்ல ஆஜராகி ஸ்ரீஜா ஜெயில இருக்கும்போது அவ யார் யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசினாலோ அந்த ஆடியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறேன். அது ஒண்ணு போதும் ஸ்ரீஜா லைஃப் லாங் ஜெயில இருக்கிறதுக்கு. அபி, ஸ்ரீஜா இப்ப கூட ஜெயில இருந்துகிட்டு யார்கிட்டயும் பேசிருக்கா. அவ என்ன பேசினான்னு கேப்போம். ருத்ரா, நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நான் செஞ்சுட்டேன் ஸ்ரீஜா. ஜான்சிக்கு கமிஷனர் மூலமா டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டேன்.